ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி திருவாதிரை திருநாள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த திருவாதிரை திருநாள் அதை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. முதல்ல இந்த கதையை பதிவாக கொடுத்துட்டு ரெண்டாவது பதிவில் திருவாதிரை திருநாள் கொண்டாடுகின்ற காரணம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்படி களி செஞ்சு பூஜை பண்ணுறது, கோயிலுடைய விழாக்கள், அப்புறம் இந்த வருஷம் எந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுது அப்படின்றத பற்றியெல்லாம் ரெண்டாவது பதிவாக தரேன். இப்போ முதல் பதிவில் ஸ்டோரியை மட்டும், திருவாதிரை திருநாள் நாம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன, அன்றைக்கி ஏன் எல்லாரும் களி கிண்டி சாமிக்கு வச்சு அதை முக்கியத்துவமாக கொண்டு படைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். சேந்தனார் அப்படின்ற ஒரு விறகு வெட்டி இருக்கான். அவன் டெய்லி போய் என்ன பண்ணுவான், காட்டில் போய் விறகு வெட்டிட்டு அன்னைக்கு வருகின்ற அந்த விறகை விற்று வர்ற அவனுக்கு வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானத்தில் வீட்டில் ஏதாவது ஒன்று சமைப்பான். சமைச்சு முதல்ல சாப்பாட்டை சாமிக்கு படைச்சிட்டு அவன் சாப்பிட மாட்டான். அந்த சாப்பாட்டை அப்படியே வச்சுருப்பான். அந்த படைச்ச சாப்பாட்டை சிவனடியார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அதை தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் சாப்பிட ஆரம்பிப்பான். இது பல நாட்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, பல வருஷங்களாக நடக்குது. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இவனை சோதிக்கணும், இந்த சேந்தனாரை சோதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால பெரும் மழையை வர வச்சுட்டார். மழை அதிகமாக பெஞ்சதுனால விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. இவனும் வெளியில் போக முடியல. இன்னைக்கு விறகு போய் வெட்டி அதில் வர்ற வருமானத்தில் தான் நம்ம சமைக்கணும். ஆனால் விறகே விற்கலை, மழை ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு வருமானம் இல்லை அந்த சேந்தனாருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் போய் பார்க்குறாரு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி இருக்கான்னு. பார்த்தா கொஞ்சம் அரிசி இருக்குது, கொஞ்சம் வெல்லம் இருந்தது. ரெண்டத்தையும் வச்சு களி கிண்டிட்டார். களி, திருவாதிரை களின்றது அதுதான். அந்த களியை கிண்டி வச்சுட்டார். வச்சு சிவனுக்கும் படைச்சாச்சு. சிவனடியார்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு. பெரும் மழை அப்படின்றதுனால யாருமே வெளியில் வரல. ரொம்ப நேரம் காத்திருந்து 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 இவரே என்ன பண்ணார், சோர்ந்து போயிட்டார். அந்த நேரம் பார்த்து சிவன் சிவனடியாராக வேடம் பூண்டு அவருடைய இல்லத்துக்கு வரார். என்ன பண்றாரு, அவர்கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அப்ப அவர் உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு, அந்த அடியவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த களி கிண்டின களியை கொடுக்குறாரு. அந்த களியை இவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, மீதி இருக்கிற களியெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு கெட்டி கொடுங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு இந்த களி வேணும், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த களி கெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இவர் என்ன பண்ணார், சேந்தனாரும் இருக்கிற களியெல்லாம் அதில் போட்டு ஒரு இலையை போட்டு கெட்டி அவர் கையில் கொடுத்துட்டார். அதை வாங்கிட்டு சிவபெருமான் அங்கேருந்து போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி தில்லைவாழ் ராஜா மன்னனுடைய கடவுள் போகிறார். நான் சேந்தனாருடைய களியை சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது, அது போன்ற ஒரு உணவை நான் சாப்பிட்டது இது வரைக்கும் மகிழ்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். காத்தால அந்த தில்லைவாழ் மன்னன் எழுந்து பார்க்குறான். நம்ம கண்டது கனவு தான், இன்னும் இது ஒன்றுமே புரியலையே, என்ன களிலாம் சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அன்னைக்கு காத்தால சிதம்பரம் கோயிலில் அந்தணர்கள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, காத்தால பூட்டெல்லாம் திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ள கருவறைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த களியானது சிந்தி இருக்கு. இதை பார்த்த உடனே பயந்துட்டான், கருவறைக்குள்ள யார் பூந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே இந்த தகவலை நம்ம ராஜாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. கோயில் பூரா என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ சாப்பிட்டு சிந்திருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு என்னமோ களி மாதிரி இருக்குது அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அவர் சிந்திச்சு பார்க்குறாரு. ஓ, நம் கனவுல இறைவன் சொன்னது இதுதானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க அந்த அந்தனர்கிட்ட சொல்றாரு சிதம்பரத்துல, நீங்க யாரும் இதுக்காக பயப்பட வேண்டாம், இது இறைவனுடைய திருவிளையாடல் தான், அதனால அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்க மறுபடியும் எப்பவும் போல பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் அதே மாதிரி பூஜை பண்றாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்தில் சிதம்பரத்தில் தேர் திருவிழா கோயிலுக்கு நடக்குது. அதனால அந்த தேர் திருவிழாவுக்கு ரொம்ப அலங்காரத்தோட வண்டிகள்லாம் புறப்படுது. தேர் புறப்பட்டு வெளியில் வருது, சாமியோட தேர் புறப்பட்டு வருது. அந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ராஜாவும் அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வடம் பிடிச்சி அதை தேரை இழுக்கிறாங்க. தேரை இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிடுச்சு. அது இழுத்து பார்த்தா இழுக்கவே வரல. எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நடக்கவே இல்லை. தேர் இருந்த இடத்துல அப்படியே இருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி மன்னன் ரொம்ப வருந்தி சிவபெருமானை வேண்டிக்கிறார். அப்போ வானத்திலேருந்து ஒரு அசிரீரி கேட்குது. அப்போ அந்த அசிரீரி என்ன சொல்லுதுன்னா, சேந்தனரே என் மீது பல்லாண்டு பாடுக அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சேந்தனரும் அந்த கோயில் திருவிழாக்கு தேர் திருவிழாக்கு வந்திருக்காரு. ஏதோ ஒரு மூலையில் நிற்கிறார். அந்த அசிரீரி சொன்னது, சேந்தனரே என் மீது பல்லாண்டு பாடுக அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்றார், நான் போய் பல்லாண்டு பாடுவதா, எனக்கு என்ன தெரியும் பாடுறதுக்கு, ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி போய் பாடுவேன், இது என்ன பாட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அவரு. அப்போ மறுபடியும் அந்த அசிரீரியே சொல்லுது, நான் இந்த பாடலுக்கான முதல் அடியை எடுத்து கொடுக்குறேன், மீதமுள்ள அடியை நீங்கள் பாடி என்ன பண்ணணும், பாட்டை நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ முதல் அடி சொன்ன உடனே அந்த அசிரீரி சொன்ன முதல் அடி மண்ணுலகத்தில்லை பல்லாண்டு கூடுதமே, மண்ணுலகத்தில்லை பல்லாண்டு கூடுதுமே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை எடுத்து கொடுத்தார் சிவபெருமான். அடுத்த அடியிலிருந்து இவர் என்ன பண்றார், தன்னை அறியாமலே சேந்தனார் பாடிக்கிட்டே இருக்கார். 13 பாடல்களை தொடர்ந்து பாடிட்டார். 13வது பாடல் பாடின உடனே அந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப தேர் ரொம்ப சர்வசாதாரணமா மேல வருது. இதை பார்த்த உடனே மன்னன் மனம் மகிழ்ந்தான். அப்ப என்ன பண்றாரு, அது சேந்தனாருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. ஐயோ, இவர் சொல்றாரு, என் காலில் போய் ஏன் விழுறீங்க அப்படின்னு, உங்களுடைய களியை சாப்பிட்டு தான் இறைவன் மெய்மறந்து போனார் அப்படின்னு. அப்படியா, நான் களி பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும், என் கனவுல இறைவன் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது அந்த களின்னு. ஓ, அப்போ சிவனடியாராக வந்தது அந்த சிவனா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாரு அந்த சேந்தனார். அந்த நாள் இறைவன் அந்த சேந்தனாரிடம் வாங்கிய களி உண்ட நாள் திருவாதிரை திருநாள், மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் தான் அவர் களி வாங்கி சாப்பிட்டார். அதனால திருவாதிரை திருநாள் அன்று களி செய்து இறைவனுக்கு படைப்பது என்பது மிக 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 உகந்தது. இறைவன் அதை விரும்பி சாப்பிடுவார். எந்த வீட்டில் படைச்சாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களுடைய கைப்பக்குவம் எப்படி நீங்கள் பண்ணாலும் சரி, அது இறைவன் ஏற்றுப்பார் அப்படின்றதான், சிவபெருமான் வீடு தேடி ஏற்றுப்பார்ன்றது தான் உண்மையானது. ஏன்னா நீங்கள் அவருடைய திருவிழாலாம் பார்க்கும்போது ஏழையின் குடிசைக்கு தான் சிவபெருமான் எப்பவுமே எழுந்தருள்வார். ஏன்னா மக்கள் எப்படி நம்மளோட அன்பு செலுத்துகின்றாங்களோ, அந்த அன்பு செலுத்துகிற இடம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நம்ம இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுனால இந்த திருவாதிரை திருநாள் அன்று நீங்கள் எல்லாரும் கூட களி செய்து இறைவனுக்கு படைத்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு இதனுடைய மற்ற பகுதியை சொல்றேன். அதுவரை நீங்க எல்லாரும் இறைவனுடைய திருவடியை நாடுவது நம்ம அனைவருக்குமே, அவர் புகழ் பாடுவது நம் அனைவருக்குமே சாலச் சிறந்தது. நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.